ஒரு 2 டீ. என்னடா பழக்கம் இது? வத்தி குச்சி இருக்கா, அது குச்சி இருக்கான்ட்டு வாயில என்ன வச்சிருக்க? நக்கல் பேச்சு பேசாதீங்களா? என்னதுல இது முதல்ல வச்சிருக்குது வாயில? இதெல்லாம் யாருல உனக்கு இந்த பழக்கத்தெல்லாம் பழக்கி விட்டா? எல்லாம் அந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்டு சேர்க்கைனால எல்லாம் ஆகுது. என்னது ஏன் மேல இந்த வேலை பாக்காத. என்னதுல இது? என்னடா பழக்கம்? என்னடா பழகுறீங்க? இது என்னடா எல்லாரும் பிடிக்கிறது தானடா. எல்லாரும் பிடிக்கிறேன்னா எல்லாரும் செத்துருவானோல அதை பிடிச்சி. இல்லையா படத்தெல்லாம் பிடிக்கதான் செய்யறானுங்க. படத்துல பிடிச்சா படத்துல நடிக்கிறவங்க குட்டு கொடுக்க போறானா? எவனும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. உன் குடும்பத்தை நீ தான் பாக்கணும், வேற எவனும் பார்க்க போறது இல்ல. நீ தான் சொல்ல வர. மொத்தத்துல இதை பிடிக்காதங்க. நான் வேணா உனக்கு வேணா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டு உனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா பிடிச்சிக்கோ. இன்னையிலிருந்து கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து. அவன் பேர் குமார். அன்னைக்கு நடந்த ஒரே ஒரு விஷயத்தினால அவன் வாழ்க்கையே மொத்தமாக மாறிட்டு. மாப்பிள இந்த அங்க வியூ வரல, சரியான இடமா இருக்கட. யார் போன் அடிக்கா? யார் மாப்பிள? வாழா. அம்மாளா என்ன வாரேன். என்ன ஃபோன் வருது? வேற அங்கே போயிருக்கானே. சொல்லுமா போவோம். சொல்ல மணி, என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் அடிச்சிருக்க? வாரேன் மாப்பிள்ள. லைவ் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடு. இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். லைவ் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிட்டுல. சரி மாப்பிள்ள. சொல்லு பேபி. இன்னைக்கு ஃப்ரீ இல்லை, கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். நாளைக்கு வேணா வெளியே போவோம். வீட்டுல போயிட்டு சரில போயிட்டு பாப்பா. பாய். சரில இந்த கோயிலுக்கு வந்திருக்கம்மா. இந்த கூட ஃப்ரெண்ட் வந்திருந்தா நான் கிளம்புறான். நானும் இந்த அப்ப கிளம்பிடுவேன். என்ன மாப்பிள்ள கூப்பிட்டலாம்? என்ன 10 நிமிஷம் உட்காரல. இல்ல வேண்டாம். அடி சும்மா அடிச்சு போறா. சொல்லுங்கப்பா. ட்ரை பண்ணணும்னா அது கோயில ஒரு பொண்ணு வருது. எந்த கோயில்? இந்த பெரிய கோயில். யாரு? அங்கதான் இருந்தேன். என் கூட இங்க மில்ல வேலை பார்க்கலாம். அந்த பொண்ணு எல்லாம் பண்ணிட்டாங்களே. வீடியோ இருக்குல்ல என்கிட்ட. தப்புடா. எந்திரிச்சு போடா. இப்படி பண்ணிட்டியால? தெரியாம என்னடா போத இப்படியே கந்த போடியா? என்ன பண்ண முடியும்? எங்க தெரியாது. இப்ப நாங்க சரக்கு அடிச்சிருந்தோம், அது இப்ப 10 சண்டை போட்டாங்கன்ற அவ்வளவுதான். தெரியாதுப்பா. நீ எதுவும் தெரியாது தம்பி. தம்பி பொண்ணு தம்பி தெரியாது. வா இங்க தம்பி வா. ஹலோ. அது மாப்பிள்ள நேற்று நான் கோயிலில் இருந்து போனோம்ல, அங்கே ஒருத்தன் என்னை பிக்கப் பண்ண வர சொன்னாம போனேன். ஆனால் அங்கே பார்த்தா அவனுக்கு சரக்கு அடிச்சுட்டு இருந்தாலும் என்னை ட்ரை பண்ண சொல்லவும் தெரியாமல் ட்ரை பண்ணிட்டேன் மாப்பிள்ள. பண்ணிட்டு இருக்கும்போது போதையில் ஒருத்தனை என்ன பண்ணுன்னு தெரியல அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். தலையில் முடி செத்துட்டான் மாப்பிள்ள. என்ன பண்ணுன்னு தெரியல மாப்பிள்ள.
என் ஃப்ரெண்ட் அவன் ட்ரெயினை டிக்கெட் போட்டுறேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்ன கூப்பிட்டுக்குவான், அவ்வளோ பிரச்சனையும் இல்லை. சரி மாப்பிள்ள, நீ ஏதாவது பண்ணு மாப்பிள்ள, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல மாப்பிள்ள, ஏதாவது பண்ணிடல. சரி மாப்பிள்ள, சரி. வாங்க ப்ரோ, ஃபைனாக ப்ரோ நல்லது. வாங்க ப்ரோ. ப்ரோ உட்காருங்க ப்ரோ. ஃபேன் ப்ரோ க்ளீன் பண்ண ஆள் வந்தோம் ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, அதெல்லாம் பார்த்து. ஓகே. சரி பார்த்துக்கோங்க. ஓகே. ப்ரோ எங்கே கிளம்பிட்டீங்க ப்ரோ? ப்ரோ நான் ஊருக்கு போகிறேன் ப்ரோ. நான் இப்போ ஊருக்கு போய் போலீஸ் சரண்டர் போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் மட்டும் சொல்லிடுறாங்க. ஓகே ப்ரோ, நான் சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ, பார்த்து வீடு கொடுத்து. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹலோ. மாப்பிள்ள, நான் நம்ம ஊருக்கே வந்துட்டேன் மாப்பிள்ள. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. நான் சரண்டர் ஆகிடுதாம்ல போலீஸ்கிட்ட. சரி மாப்பிள்ள. சரில. சரி மாப்பிள்ள. அப்படி அவன் என்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆன உடனே அவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணாங்க. கோர்ட்டில் அவன் செஞ்ச தப்புக்காண்டி அவனுக்கு கரெக்டாக 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இது பிடிக்க கூடாதுங்க, அவ்வளோதான். சரி நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதானே எங்க இருப்பாங்க? ஜெயிலில் இருந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகிறான். என்னன்னா பார்க்கணுமே. நாளைக்கு போவோம் காலையில். கூட்டு போ, போனே காலைல 10 மணிக்கு கிளம்புறேன், பார்ப்போம் அவனை போய். ஐ போமா, வந்துட்டான், ரிலீஸ் ஆயிட்டான். போமா போமா. சரி ரைட், பார்ப்போம். ப்ரோ நீங்க தான் அந்த கஞ்சா அடிச்சு உள்ள போய் மாட்டீங்க. நீ சொல்றத ஒழுங்கா கேட்டிருந்தா இந்த நிலமெல்லாம் வந்திருக்குமா? இவனும் இப்போ அந்த கேஸ்ல தான் உள்ள போக வேண்டியது. இந்த மாதிரி ஏதாவது தவறான வழி போறவங்களுக்கு உன்னோட அட்வைஸ் என்னது? யாரும் இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணாதீங்களே. நான் ஏதோ ஜாலியில் இப்படி பண்ணிட்டேன். நீங்களும் ஜாலின்னு சொல்லி இப்போ நீங்கள் இப்படி பண்ணதுனால உங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் இது. நல்லா படித்தவங்க பேரண்ட்ஸை இது பண்ணுவீங்க. இந்த கஞ்சா கொழுப்பு எவனுக்கு கொடுத்தாலும் வாங்கி திங்காதீங்க, குடிக்காதீங்க. இதான் நான் சொல்லுது அட்வைஸு. நல்லா படித்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்களேன். புரியுதா ப்ரோ? குடும்பத்தை பார்த்துக்கோங்க ப்ரோ. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்க்குற உங்களுக்கும் தான். யாரும் இதை பார்த்து எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க. யாரும் இந்த மாதிரி தவறான செயல்குள்ள போகாதீங்க. நன்றி.